Great Rebellion of 1857. இது வந்து Great Revolt of 1857 சொல்லுவாங்க. First War of Indian Independence கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? So, in 1857, British rule witnessed the biggest challenge to its existence. Existence-னா என்னன்னா, ஒன்று அப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? Initially, it began as a mutiny. Mutiny of Bengal Presidency sepoys, but later expanded to other parts of India involving a large number of civilians, especially peasants. What is mutiny? Mutiny na fighting against something. Okay, so this was first major revolt of armed forces accompanied by civil rebellion. So 1857 first war of Indian independence, Great Revolt of 1857 da அதில் தான் ரெபெலியன் ப்ளஸ் சிவில் ரெபெலியன் ரெண்டு பேருமே சேர்ந்துருப்பாங்க. அதுவே வேலூர் ரிவால்ட் 1806 ஒன்லி அங்கே ஒர்க் பண்ணுற சிப்பாய்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 1857 ஈவன் சிவிலியன் பீப்புள் கூடமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The revolt witnessed unprecedented violence perpetrated by both sides. ரெண்டு சைடுமே ரொம்ப வயலன்ஸ் இருந்திருக்கு. லைக் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை இவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறது, வில்லேஜஸ் நிறைய குரூப் ஆஃப் வில்லேஜஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. The revolt ended the role of the East India Company and the governance of Indian subcontinent was taken over by the British Crown. So, எப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, லைக் அவங்க வந்து 1500s வந்துட்டாங்க இல்லையா. ஸோ 1650s அவங்க வந்து நம்மளை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1673 சம்திங் லைக் தட். ஒரிசா, பீகார், பெங்கால் அந்த ரீஜன்ஸ்லாம் ஃபஸ்ட் அவங்களுக்கு வந்து ரெவென்யூலாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து ஃபுல்லாக நம்மளை வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க தான் மர்ச்சன்ட்ஸாக வருவாங்க, ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து கவர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 1857 ரிவால்ட் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்த பவர் எல்லாமே எங்கே போயிடுதுன்னா பிரிட்டிஷ் க்ரோன், பிரிட்டிஷ் கிங்கு கிட்ட போயிடுது. காசஸ். ஸோ அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அனெக்சேஷன்னா என்னென்னா கான்குவயர் பண்ணுறது, சீஜ் பண்ணுறது. சீஜ்னா என்னென்னா லைக் ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ் சுற்றியும் ஃபோர்ஸஸ்லாம் வந்து சரவுண்ட் பண்ணிடுவாங்க. நோ கோயிங் அவுட், நோ கோயிங் இன், எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த வில்லேஜுக்குள்ளே வராது. ஸோ இவங்களுடைய அனெக்சேஷன் பாலிசி எப்படி இந்தியாவை வந்து இவங்க கான்குவயர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1840s and 1850s more territories were annexed through two major policies. 1840s 1850s நிறைய பாலிசிஸ், ஐ மீன் ரெண்டு பாலிசிஸ் கொண்டுட்டு வராங்க. நிறைய டெரிட்டரிஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே போயிடுது. டாக்ட்ரைன் ஆஃப் பேரமவுண்டசி. ஸோ பேரமவுண்டசின்னா என்னென்னா டாமினன்ட் பவர், இவங்களுக்கு அப்புறம் வேறு எந்த பவரும் கிடையாது, ஹையஸ்ட் பவர்னு சொல்லலாம், ஹையஸ்ட் பவர். டாக்ட்ரைன் ஆஃப் பேரமவுண்டசி. பிரிட்டிஷ் கிளைம் தெம்செல்ஸ் அஸ் பேரமவுண்ட். அவங்க பிரிட்டிஷர்ஸை வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் வந்து எல்லாமே, நாங்கள் தான் சுப்பீரியர், நீங்கள் தான் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நினச்சிக்கிட்டாங்க பேரமவுண்ட். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து நம்மளை அதே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. சுப்ரீம் அத்தாரிட்டினா ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஹையஸ்ட். சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அதுதான் ஹையஸ்ட் கோர்ட்டு. ஸோ ஹையஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி சுப்ரீம் அத்தாரிட்டி, சுப்ரீம்னா ஹையஸ்ட். New territories were annexed on the grounds that the native rulers were inept. ஸோ புது டெரிட்டரிஸ் இப்போ வந்து அவங்க வந்து 50% ஆஃப் த லேண்டை தான் அவங்க வந்து கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போது புது டெரிட்டரிஸ்லாம் சேர அவங்களது அப்படியே பெரிய கிங்டம் மாதிரி பிரிட்டிஷ் கிங்டம் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க எந்த கிரவுண்ட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நேட்டிவ் ரூலர்ஸ். இப்போது ஒரு பிளேஸ் இருக்குன்னா, ஒரு டெரிட்டரி இருக்குன்னா, அந்த டெரிட்டரியில் இருக்கிற கிங் வந்து அவர் வந்து அவர் ரூல் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னெப்ட்னா தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னெப்ட், அந்த நேட்டிவ் ரூலர்ஸ்லாம் இன்னெப்ட், அதனால பிரிட்டிஷ் கீழேயே இருக்கட்டும் இந்த டெரிட்டரிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களுடைய இதுக்கு கம்பைன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸை கொண்டுட்டு வந்தவங்க யாருன்னா டல்ஹௌசி. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். நேட்டிவ் ரூலர் கிங் இருப்பாங்க. கிங்குக்கு வந்து சன் இல்லை,
சன் இல்லை, அவங்க வந்து ஸோ சன்னுக்கு தானே நெக்ஸ்ட்டு கிங்லேருந்து சன்னுக்குலாம் நம்மளோட இதில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அடாப்ட் பண்ணிப்பார் ஒரு சன்னை, லைக் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா எப்படியோ ஒரு சன் அடாப்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு கிங் அவர் ஆகலாம். ஆனால் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அக்கார்டிங் டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அடாப்டட் சன் வந்து கிங் ஆக முடியாது. ஸோ இப்போ ஒரு கிங்குக்கு வந்து சன் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு அந்த கிங் வந்து ஆஃப்டர் த கிங் டைஸ், இந்த கிங் இறந்துட்டு பிறகு அந்த கிங்டம் வந்து பிரிட்டிஷ் கீழே போயிடும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அந்த மாதிரி நிறைய டெரிட்டரிஸ் வந்து அவங்க கீழே போயிருக்கு. சதாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் வேர் annexed by British through doctrine of lapse. இன்சென்சிட்டிவிட்டி ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அண்ட் சென்டிமெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய கல்ச்சருக்கும் சென்டிமெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து முக்கியத்துவமே கொடுக்கல, நம்மளை வந்து ரொம்ப புண்படுத்தியிருக்காங்க. ஸோ 1806 வெள்ளூர் மியூட்டினி நடக்குது. வெள்ளூர் மியூட்டின்ட் அகெயின்ஸ்ட் த நியூ ட்ரெஸ் கோட் which prohibited Indians from wearing religious marks on their foreheads, having whiskers. ஸோ வெள்ளூர் மியூட்டினி நடக்கிறப்போ அவங்க வந்து நியூ ட்ரெஸ் கோட் கொண்டுட்டு வராங்க. நம்ம இந்த மாதிரி மார்க்ஸ்லாம் போடுவோம் இல்லையா ஃபோர்ஹெட்டில், அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. விஸ்கர்ஸ் ஆன் தேர் சின், விஸ்கர்ஸ்னால் பெரிய தாடிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் டர்பன்ஸ், எல்லாருக்குமே டர்பன்ஸ் மடி போடணும் வித் அ ரவுண்ட் ஹேட். அந்த டர்பன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப், அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னா லெதர், அனிமலோட லெதரில் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஹிந்துஸ்க்கெலாம் வந்து இட் வாஸ் அகெயின்ஸ்ட். அதனால அவங்க மியூட்டினி, அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஃபியர்ட் தட் த ட்ரெஸ் கோட் வாஸ் பார்ட் ஆஃப் தேர் எஃபர்ட் டு கன்வெர்ட் சோல்ஜர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ட்ரெஸ் கோட்லாம் மாற்றுறாங்க, ஹேட்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ரிலீஜியஸ் மார்க்ஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க, விஸ்கஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க, ஸோ நம்மளை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதே மாதிரி 1824 சிப்பாய்ஸ் அட் பாரக்பூர் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில், அவங்க வந்து கல்கட்டா எங்கே இருக்குது, கல்கட்டா எங்கே இருக்கும், பர்மா கிட்ட தானே, இப்படி தானே இருக்கும் பர்மா. ஸோ அவங்க இப்படி சீல போக வேண்டியது வந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் பர்மாவையும் வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருந்தாங்க. ஸோ கல்கட்டாவிலேருந்து சிப்பாய்ஸ் வந்து பர்மாவுக்கு போகணும், எப்படின்னா கடல் தாண்டி போகணும். அது வந்து நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்குது. கடல் தாண்டி போனோம்னா அவங்களுடைய கேஸ்ட்டை அவங்க லூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பாய்ஸ் வேர் ஆல்சோ அப்செட் வித் டிஸ்கிரிமினேஷன் இன் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். ஸோ சிப்பாய்ஸ்க்கு இன்னொரு வருத்தம் வந்து ட்ரெஸ் கோடு, இன்னொரு வருத்தம் வந்து சிஏ தாண்டி போக சொல்கிறாங்க, இன்னொரு வருத்தம் என்னென்னா சேலரி. ஸோ சேலரி அண்ட் ப்ரொமோஷன் வந்து அவங்க மாதிரி சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷ்லேருந்தும் ஒர்க் பண்ணுவாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரிட்டிஷ்லேருந்தும் நிறைய பீப்புளை வந்து சிப்பாய்ஸாக ஒர்க் பண்ண வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரொமோட் ஆகிடுறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய மணி கொடுக்குறாங்க. அதுவே சிப்பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி மணி பே பண்ணுறாங்க அப்படின்னு அதுவுமே ஒரு பெரிய வருத்தம். இந்தியன் சிப்பாய்ஸ் were paid much less than their European counterpartsனால் கொலீக்ஸ்ன்னு சொல்லலாம். they felt humiliated and racially abused by their seniors. அதனால அவங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேஷியலி நம்மளோட ஸ்கின்னை வச்சு அவங்க ரொம்ப நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது செஞ்சுட்டு இருந்தாங்க. த ரிவால்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? The precursor to the revolt was this circulation rumors. Precursor na main reason for the revolt என்னன்னா ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சாம். ரைஃபிள், என்ஃபீல்டு ரைஃபிள் இருக்கும் இல்லையா, கன்னுக்கு வந்து போடுற ரைஃபிள்ஸ்லாம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கவு ஃபேட் அண்ட் பிக் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. அந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து பிக் வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து இட் இஸ் சின். அவங்க வந்து அது வந்து சின், முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது இட் இஸ் நாட் சாக்ரெட். கவ் வந்து ஹிந்துஸ்க்கு சாக்ரெட் புனிதமானது. போர்க் வந்து போர்க்னா பிக் வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஃபோர்பிடன். அவங்க வந்து இட் இஸ் அ பேட் ஓமன் ஃபார் தெம். ஸோ த கேட்ரிட்ஜ் ஹேட் டு பி பைட்டன் ஆஃப் பிஃபோர் லோடிங். அந்த கேட்ரிட்ஜ் வந்து கடிச்சிட்டு உள்ளே போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ரெண்டு பேருமே அதை வந்து இம்பியூராக பார்த்ததுனால ரெபல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 29th மார்ச்சில் மங்கள் பாண்டேன்றவர் வந்து யூரோப்பியன் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண பிறகு அவரோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல கூட, மங்கள் பாண்டே மாதிரி அங்கேயே சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பிரிட்டிஷ் ஆர்டர் பண்ணுறாங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிப்பாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலை.
அதனால மங்கள் பாண்டே அலாங் வித் அதர் வேர் கோர்ட் மார்ஷல்ட் அண்ட் ஹேங்க்டு. கோர்ட் மார்ஷல்னா கோர்ட் மார்ஷல்ன்றது வந்து மிலிட்ரி பீப்புளுக்கே தனியான ஒரு கோர்ட் அண்ட் தனியான ரூல்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து அவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு அவங்கள ஹேங் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த ஆக்ட் பண்ணாங்க இல்லையா பிரிட்டிஷர்ஸ், மங்கள் பாண்டே அவரோட கவுண்டர் பார்ட்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஹேங் பண்ணாங்க இல்லையா, அது வந்து ஃபியூல் ஆகிடுச்சு ஆங்கருக்கு. அது வந்து நிறைய பீப்புளுக்கு, காமன் பீப்புளுக்குலாம் அது ரொம்ப ஆங்கர் ஆச்சு. அதே மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணுற சிப்பாய்ஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. பர்னிங் அண்ட் arson were reported from the army cantonments in Ambala, Lucknow, Meerut. Cantonmentsனால் கேரிசன் கேம்ப்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம். மிலிட்ரி பீப்புளோட அம்யூனிஷன்ஸு, அவங்களோட வெப்பன்ஸு எல்லாம் வச்சுருக்கிற அந்த கேன்டோன்மெண்ட், அதே மாதிரி அவங்க தங்கியும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கெலாம் வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க சிப்பாய்ஸ். எந்தெந்த ஏரியாலனா அம்பலா, லக்னோ அண்ட் மீரட்டில். ஸோ பகதூர் ஷா இவர் தான் லாஸ்ட்டு முகல் ரூலர். பகதூர் ஷாவை வந்து அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிங் வந்து பகதூர் ஷா. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் ஃபுல் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பகதூர் ஷாவை வந்து லைக் பப்பட் மாதிரி வந்து அவரை ஒரு ஃபோர்ட்டில் போட்டுட்டு சும்மா வச்சுருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். அப்போது இந்த சிப்பாய்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, மீரட்லேருந்து டெல்லிக்கு வந்து மார்ச் பண்ணிட்டு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. போயிட்டு பகதூர் ஷாவை வந்து ரூலராக டிக்ளேர் பண்ணிடுறாங்க. டிக்ளேர் பண்ணிட்ட பிறகு பகதூர் ஷா டூ கூடமே ஓகே நான் லீடராக இருக்கேன் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டாங்க, சிப்பாய்ஸ், குரூப் ஆஃப் சிப்பாய்ஸ், ஒரே இடத்துல இருந்து சிப்பாய்ஸ் இல்லை. இப்போ நம்மளோட வேலூர் மியூட்டினி 1806 வேலூரில் மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் இந்த 1857 மியூட்டினி வந்து வேலூரில் ஒரே ஒரு இடத்துல மீரட்டில் மட்டும் நடக்கல, எல்லா பிக் டவுன்ஸ்லேயும் நடக்குது, ஆக்ரா எல்லா இடத்துலையும். அப்படியே அவங்க டெல்லிக்கு வந்து எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டு அந்த ரெபல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிக்கிற ஆரம்பிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வர மாதிரி. ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு வந்த ஏரியாஸ் எல்லாத்துக்குமே ஷஹின்ஷா கிங்காக வந்து பகதூர் ஷாவை வந்து எம்பரர் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து திரும்பவும் அவங்கள எல்லாமே டிஃபீட் பண்ணி அந்த ஏரியாஸ் திரும்ப பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே வர்ற மாதிரி பண்ணுறாங்க. அது 2-3 டேஸ்லேயே இது வந்து பிரிட்டிஷர்ஸ் பண்ணிடுவாங்க. சிவில் ரெபிலியன். சிவில்னால் என்னதுன்னா காமன் பீப்புள் இந்த மிலிட்ரிலாம் இல்லாமல் அவங்கள தான் சிவில்னு சொல்லுவாங்க. சிவில் ரெபிலியன். ஸோ காமன் பீப்புள் கூட ரெபில் பண்ணியிருக்காங்க. இந்த Mutiny was equally supported by aggrieved rural society of North India. Aggrieved-na கோபம், ஓகேவா? இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த டாக்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக வச்சு ரூரல் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கோவம் வர செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த கோவப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து மியூட்டினி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சிப்பாய்ஸ் ஒர்க்கிங் இன் பிரிட்டிஷ் ஆர்மி வேர் இன் ஃபேக்ட் பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம். ஸோ அந்த சிப்பாய்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராப்பராக பேயும் பண்ணல இல்லையா. அவங்க சிப்பாய்ஸ் எப்படி பார்த்தாங்க, சிப்பாய்ஸ் அவங்களையே எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் சும்மா பிரிட்டிஷோட யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து பெசன்ஸு, நாங்கள் வந்து ஃபார்மர்ஸு அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. they were equally affected by restructuring of the revenue administration. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேண்ட் ரெவென்யூனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ வந்து டிராஃப்ட் வருது, ஓகேங்களா? ஸோ டிராஃப்ட் வந்து என்ன ஆகும், ரெயின்ஃபால் வராது. ரெயின்ஃபால் வரலின்னா என்ன ஆகும், அவங்க வந்து சீசனல் கிராப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த சீசனல் கிராப்ஸ் எதுவுமே வராது. சீசனல் கிராப்ஸ் வராது, ஆனாலுமே வந்து பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து கிராப் வச்சுருந்தீங்கல்ல, ஸோ எங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் என்ன ஆகும்னா இவங்க போயிட்டு மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க கிட்ட போய் காசு வாங்குவாங்க. அந்த காசு வாங்கிட்டு அவங்களால திரும்ப ரீபே பண்ணவே முடியாது. அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே ஹார்வெஸ்டிங்கே வந்திருக்காது, சும்மா மணி லெண்டர் கிட்ட இல்லைன்னா பெசன்ட்ஸை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பெசன்ட்ஸை ஹேங் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ உயிருக்கு பயந்து இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு நிறைய வந்து என்ன ஆகிடுதுன்னா நிறைய டெட் ஆகிடுது. அதுதான் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து மியூட்டினி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய காஸாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ
First civil rebellion broke out in parts of northwestern provinces and Oudh. ஸோ ஃபஸ்ட்டு சிவில் ரெபெலியன் எங்கே ப்ரோக் ஆகுதுன்னா நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸு, யூபி, ராஜஸ்தான், குஜராத், அந்த ப்ராவின்சஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தீஸ் வேர் 2 regions ஃப்ரம் விச் தி சிப்பாய்ஸ் வேர் ப்ரிடாமினென்ட்லி ரெக்ரூட்டட். இந்த ரீஜனில் தான் ரொம்ப சிப்பாய்ஸ் வந்து அடிக்கடி வந்து ரெக்ரூட் ஆகிட்டே இருந்திருக்காங்க. அங்கே வந்து a large number of zamindars and talukdars were also attracted to the rebellions as they had lost their various privileges under the British government. அங்கே வந்து பெசன்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, ஜமீன்தார்ஸ் அண்ட் தாலுக்தார்ஸ். ஜமீன்தார்ஸ்னால் அவங்க வந்து தேல் ஓன் லேண்ட் லார்ட்ஸ். அவங்க ஜமீன்தார்ஸ்னால். தாலுக்தார்ஸ்னால் என்னென்னா அவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தாலுக் கொடுத்துருவாங்க, அந்த தாலுக்கில் போயிட்டு அவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் லேண்டில் அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக லேண்ட் ரெவென்யூ தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லேண்டில் எவ்வளோ இவங்களுக்கு இவர் இந்த தாலுக்கில் 1000 acres ஆஃப் லேண்ட் இருக்குன்னா அங்கே வந்து எவ்வளோ லேண்ட் கலெக்ட் பண்ணணும், அந்த லேண்ட் வந்து எதுக்குள்ளே வந்து பிரிட்டிஷர்ஸ் கொடுக்கணும், அதுதான் இவரோட வேலையே. அது ரொம்ப ஹெக்டிக்காக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ தாலுக்தார் பெசன்ட் கலெக்டிவ்லி வாஸ் காமன் எஃபர்ட் டு ரிகவர் வாட் they had lost. ஸோ இது வந்து அந்த ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து பெசன்ஸும் தாலுக்தாரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட்டாக அவங்க வந்து நினச்சாங்க, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ், இவங்களை வந்து நம்ம எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸும் தாலுக்தார்ஸும் சேர்ந்து அப்படி நினைக்கிறாங்க. சிமிலர்லி ஆர்டிசன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுடைய நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணாங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மெயின் காரணமே இந்தியாவிலேருந்து போன ரெவென்யூ தான், நம்ம டேக்ஸாக பே பண்ணது எல்லாமே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் அவங்க என்ன பண்ணாங்க, கிளாத்ஸ் தயார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி. ஸோ அந்த கிளாத்ஸ்லாம் அவங்களுக்கு மார்க்கெட் வேணும்ல, அதனால எல்லா கிளாத்ஸும் எங்கே வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ நம்மளோட ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க இல்லையா, இந்த நெசவாளிகள், அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுற பீப்புள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை போயிடுச்சு. அவங்க வந்து இப்போ வந்து காட்டன் இருக்கும் இல்லையா, காட்டன்லேருந்து நூல் எடுப்பாங்க. நூல் எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து ஒரு காஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிசன்ஸ்க்கு விற்பாங்க. ஆர்டிசன்ஸ் வந்து அதுலேருந்து ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவங்க நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுமே அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து மார்க்கெட் வேணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்தியா அவங்க கீழே இருந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்ப ஆரம்பிச்சப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம பீப்புளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் இதுதான் வாங்கணும், ஆர்டிசன்ஸ்லாம் அவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆர்டிசன்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா, தே காட் கன்வெர்டட் இன்டு ஃபார்மர்ஸ். வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால? ஸோ அவங்களும் ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் the dumping of British manufacturers had ruined the Indian handicrafts and thrown thousands of weavers out of employment. So thousands of weavers க்கு அப்போ என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காது, எல்லாமே அன்எம்ப்ளாய்ட் ஆயிடுறாங்க. கலெக்டிவ் ஆங்கர் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் டுக் த ஃபார்ம் ஆஃப் பீப்புள்ஸ் ரிவால்ட். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் கலெக்டிவாக ஆங்கர். ஸோ வீவர்ஸ் ஆங்கராக இருக்காங்க, ஆர்டிசன்ஸ் ஆங்கராக இருக்காங்க, சிவில் பீப்புள் ரெவென்யூ பே பண்ண முடியாமல் ஆங்கராக இருக்காங்க. அந்த ஆங்கர்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து இந்தியாவிலேருந்து வெளியிலேயே அனுப்பிச்சிடலாம், அந்த அளவுக்கு ஆங்கர் அவங்களுக்கு வந்து ரிவால்ட்னா என்னது நான் சொன்னேன்ல, ஃபைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ப்ராப்பராக ரெவென்யூ பே பண்ணல, ப்ராப்பராக இவங்க சொல்கிறது அவங்க கேட்கலன்னா அதுவும் மக்கள் முன்னாடியே வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஹேங்கிங் த ரெபல்ஸ் இன் பப்ளிக் பிளேஸ். ஸோ ப்ராமினென்ட் ஃபைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிங்ஸ் இருப்பாங்க. சில கிங்ஸ் 3 டைப்ஸாக கிங்ஸ் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம பீப்புளுக்காண்டி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து போராடணுன்றவங்க. செகண்ட் வந்து என்ன நடந்தாலும் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துடலாம், நமக்கு வந்து என்ன நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு ரெவென்யூ பே பண்ணிடலாம் அந்த மாதிரி. இன்னொருத்தவங்க வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ்கே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் பிரிட்டிஷ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ ப்ராமினென்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கிங்ஸ் ஃபேமிலிஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜமீன்தார்ஸ், குவீன்ஸ், நவாப்ஸ் எல்லாரும். ஓகேவா. நானா சாஹிப் அடாப்டட் சன் ஆஃப் லாஸ்ட் பெஷ்வா பாஜிராவ். இவங்க வந்து மராத்தா கிங்டம் ரூல் பண்ணவங்க. ஸோ அவங்களோட அடாப்டட் சன் நானா சாஹிப். அப்புறம் வந்து அவர் வந்து கான்பூர் ரீஜனில் வந்து லீடராக இருப்பார் இந்த ரிவால்ட் நடக்கிறப்போ. he had been denied pension by the company. ஸோ இவருக்கு வந்து பென்ஷன் வரலை, கம்பெனிக்கிட்ட இருந்து பென்ஷனே போகல. அதனால அவருக்குமே கோவம் வருது. அதே மாதிரி பேகம் ஹசரத் மஹால் ஃப்ரம் லக்னோ
Khan Bahadur in Bareilly took the command of their respective territories which were once ruled either by them or by their ancestors. So இவங்க மேபி பை தெம் இல்லைன்னா அவங்களுடைய தாத்தா அப்பா ரூல் பண்ண கிங்டம்ஸ்ல இருந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லீடர் ராணி லக்ஷ்மிபாய். ராணி லக்ஷ்மிபாயோட பேபி வந்து அடாப்டட் சன். ஓகேங்களா? ஸோ அடாப்டட் சன்னாக இருக்கிறதுனால டலௌசியோட டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்து ஜான்சி லீடர் ராணி லக்ஷ்மிபாயோட ஊர் ஜான்சியை வந்து அவங்களுக்கு கீழே போயிடும். ஏன்னா ராணியோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, ராணி லக்ஷ்மிபாயோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அவங்களுக்கு அடாப்டட் சன் தான் இருக்காங்க. அடாப்டட் சன் தான் ரூல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஜான்சின்ற கிங்டம் வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால லக்ஷ்மி பாய் கூடமே இந்த ரிவால்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. So in her case, Dalhousie, the Governor General of Bengal, had refused her request to adopt a son as her successor after her husband died and the kingdom was annexed under the doctrine of lapse. Rani Lakshmi Bai battled the mighty British army until she was defeated. So Rani Lakshmi Bai இறக்குற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப போராடி இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா. So Bahadur Shah Zafar, Kunwar Singh, Khan Bahadur, Rani Lakshmi Bai and many others were rebels against their will, compelled by the bravery of the sepoys who had defied the British authority. ஸோ இந்த இவங்களை எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்த சிப்பாய்ஸ்லாம் வந்து இவங்களெல்லாம் போய் காண்டாக்ட் பண்ணி இன்னுமே இந்த ரிவால்ட்டை ரெபெலியனெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. சப்ரெஷன் ஆஃப் ரெபெலியன். ஸோ இந்த 1857 ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அது எப்படி சப்ரெஸ் ஆகுது? சப்ரெஷன்னா என்னென்னா அமைதிப்படுத்துறது. எப்படி அது வந்து அமைதிப்படுத்துறதுன்னு சொல்லலாம், அதை கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டாப் ஆச்சு அந்த மாதிரி. By the beginning of June 1857, Delhi, Meerut, Rohilkhand, Agra, Allahabad and Banaras divisions of the army had been restored to British control and placed under martial law. அது எப்படி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா மார்ஷல் லா, ஃபுல் மிலிட்ரி லா கொண்டுட்டு வந்துடுறாங்க. இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் அஃபெக்டடாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீஜியன்ஸ்லாம் இப்போது இந்த மீரட் இருக்குன்னா ஃபுல்லாக யாருமே எதுவுமே பண்ணவே முடியாது, எல்லாம் மிலிட்ரி பீப்புள் தான். இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து எப்படி சோல்ஜர்ஸ் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக எப்போவுமே இருந்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி மார்ஷல் லா கொண்டுட்டு வர்றாங்க. ஜம்மு காஷ்மீர் ஃபுல்லாக கிடையாது, ஜம்மு காஷ்மீரில் இந்த அஃபெக்டட் ரீஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து எப்போவுமே சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், எப்படி இந்த ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த ரிவால்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து ப்ராப்பராக எல்லா கிங்ஸும் சேர்ந்துலாம் ஒர்க்கே பண்ணலை. சில கிங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷர்ஸ் கீழே இருந்தாங்க. சில பீப்புளெலாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு, பிரிட்டிஷர்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நமக்கு இங்கிலீஷ் வராது, நம்ம வெஸ்டர்னாக மாற முடியாது அப்படின்லாம் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரிவால்ட் டைமில். அதனால எல்லாருமே ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணலை. ஸோ நம்மளோட ரிவால்ட்டை கம்பேர் பண்ணால் அங்கே ப்ராப்பராக லைக் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஆனாலுமே பத்தாது. பிரிட்டிஷர்ஸ் இப்போது 100 கிங்ஸ் இருக்காங்கன்னா 50 கிங்ஸ் தான் ரிவால்ட் பண்ணாங்க, மீதி 50 கிங்ஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் கிட்ட. So the Indian princesses and zamindars either remained loyal or were fearful of British power. Those involved in the rebellion were left with either little no sources or of arms and ammunition. The emerging English educated middle class too did not support the rebellion. ஸோ அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஸ்கூல்ஸ்க்கெலாம் போயிட்டு எடுகேஷன்லாம் கிடச்சிருக்கும் இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் இப்போ எடுக்கேட்டடாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே பிரிட்டிஷு, அவங்களுக்கு எப்படி அகெயின்ஸ்டாக போகலாம், நீங்கள்லாம் போகாதீங்கன்னு அவங்களே வந்து மற்ற பீப்புள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. One of the important reasons for the failure of the rebellion was the absence of central authority. So இவங்க வந்து பகதூர் ஷா, அவர் வந்து ஒரு 65 years old, லைக் அவர் வந்து நல்ல ஓல்ட் ஆயிட்டார். அவரை வந்து கிங்காக வந்து சூஸ் பண்ணுறாங்க, அதுவே ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பராக ஒரு லீடர் கிடையாது. இப்போ வந்து ராணி லக்ஷ்மிபாய் இருந்தாங்க, நானா சாஹிப் இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலுமே இவங்க தான் ப்ராப்பர் லீடர் அப்படின்னு வந்து பண்ணலை. அதுதான் பெரிய ப்ராப்ளம். There was no common agenda that united the individuals and the aspirations of the Indian princess and various other feudal elements fighting against the British. ப்ராப்பர் காமன் அஜெண்டா கிடையாது. ஒரு கிங்குக்கு என்னென்னா, என்னுடைய மக்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு அவர் வந்து போனார். இன்னொரு கிங் எப்படின்னா, நான் ரொம்ப ரெவென்யூ பே பண்ணிட்டேன் அதனால அவருக்கு அகெயின்ஸ்டாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு, பீப்புளெலாம் நான் ரொம்ப ரெவென்யூ பே பண்ணிட்டேன் அதனால, சில பீப்புளெலாம் நான் மணி லெண்டர்ஸ்க்கு நிறைய காசு கொடுக்கணும் அதுக்காண்டியே நான் இவங்களுக்கு போராடுறேன். யாருக்குமே அவங்கவுங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நோ காமன் அஜெண்டா, ப்ராப்பராக ஒரு காமன் அஜெண்டா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
end of the rebellion was brutally suppressed by the British. அந்த rebellion முடிய 1857ல ஸ்டார்ட் ஆச்சு, 1857லேயே அது முடிஞ்சிருச்சு. முடிய டைமில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெபல்ஸை. The rebel leaders were defeated due to lack of weapons. இப்போ நானா சாஹிப், ராணி லக்ஷ்மி பாய் அவங்கெல்லாம் எப்படி டிஃபீட் ஆகிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, லேக் ஆஃப் வெப்பன்ஸ்னாலே அவங்க வந்து தோத்துடுறாங்க. அவங்கக்கிட்ட ப்ராப்பராக வெப்பன்ஸ் இல்லை, ப்ராப்பராக ஆர்கனைசேஷன் இல்லை, ப்ராப்பராக டிசிப்ளின் இல்லை, அப்புறம் பிட்ரயல் ஆஃப் பை தேர் எய்ட்ஸ். என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க கூட இருந்த பீப்புளே வந்து எப்படியும் அவங்க தோற்றுருவாங்க, ஸோ நம்ம வந்து நம்ம உயிரோடு இருக்கணும்னா போய் பிரிட்டிஷ்க்கு மாட்டி கொடுத்துடலாம், இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிட்ரயல் நிறைய நடந்துருச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே அவங்களுக்கு பிட்ரயல் பண்ணிட்டாங்க. டெல்லி வாஸ் கேப்சர்ட் பை த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் இன் லேட் 1857. டெல்லியை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க 1857. பகதூர் ஷா வாஸ் கேப்சர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு பர்மா. ஸோ பகதூர் ஷாவை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க, அந்த வயசான கிங்கை. அவரை வந்து பர்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவர் இறக்குற வரைக்குமே பர்மாவில் தான் இருந்தார். இந்தியா பிகம்ஸ் அ க்ரோன் காலனி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது டைரெக்டாக வந்து குவீன் கண்டரே இருக்கட்டும், லைக் பிரிட்டிஷ் க்ரோன் கண்டரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழேயே போயிடுது இந்தியா காலனியாக. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அடாப்டட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் நவம்பர் 1858. புதுசாக இந்த ரெபலியன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு புது ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டுட்டு வராங்க ஃபார் த க்ரோன் காலனிஸ் டு பி டிரெக்ட்லி கவர்ன்ட் பை த பார்லிமெண்ட். இப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுவுமே பண்ண மாட்டாங்க, எல்லாமே கவர்ன் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட். பிரிட்டிஷுக்கு க்ரோன் கீழே தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படிலாம் இனிமேல் பண்ண முடியாது, எல்லாமே பிரிட்டிஷ் க்ரோன் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. The responsibility was given to a member of cabinet designated as the secretary of the state. ஸோ அப்போவே பிரிட்டிஷில் பார்லிமெண்ட் இருந்துச்சு, அந்த பார்லிமெண்ட்டில் எம்பி இருப்பாங்கல்ல, ஸோ மெம்பர் ஆஃப் கேபினெட்டில் ஒரு மெம்பரை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இந்தியாவிலே இருக்கிற மாதிரி ஒரு மெம்பரை வந்து சூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ சேஞ்சஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், என்னென்னலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்கன்னு பார்க்கலாம். 1857க்கு மேலே வந்த ஸோ நமக்கு நிறைய சார்ட்டர் ஆக்ட்ஸ்லாம் இருந்தது. 1833, 1813, 1793 அந்த மாதிரி நிறைய சார்ட்டர் ஆக்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக தான் இருந்துச்சு. இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா இந்தியன்ஸ் வந்து அவங்க தெளிவாயிட்டாங்க, நம்ம மேலே வந்து அகெயின்ஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்க. பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இந்தியன்ஸை அப்போ கூட அவங்க வைக்கல, நிறைய இந்தியன்ஸை வந்து வேலை கொடுக்கணுன்ற மாதிரி நினச்சாங்க. அந்த இப்போது இந்த ரிவால்ட்லலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த ரிவால்ட் டைமில் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்தியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க ரிவார்டாக. ஸோ பிரிட்டிஷ் ஃபாலோட் cautious approach to issue of social reform. குவீன் விக்டோரியா, அந்த டைமில் விக்டோரியா தான் வந்து குவீனாக இருந்திருக்காங்களா, proclaimed to Indian people that British would not interfere in the traditional institutions and religious matters. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுடைய ட்ரெடிஷன்ஸ்லேயும் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்லையும் நாங்கள் கை வைக்கவே மாட்டோம், நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களோ ஃபாலோ பண்ணுங்க, எப்படி ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ப்ராமிஸ் தட் இந்தியன்ஸ் வுட் பி அப்சார்ப்ட் இன் கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து இந்தியன்ஸை வந்து அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸ் தான் இருப்பாங்க கவர்மெண்ட் பெரிய பெரிய சர்வீசஸில். அந்த டைம்லேருந்து கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Two significant changes were made to the structure of Indian Army. The number of Indians were significantly reduced. ரெண்டு சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், முக்கியமான சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்க. ஒன்று வந்து நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸ்னால தானே இவ்வளோலாம் அவங்களுக்கு லாஸ் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. அதனால இந்தியன்ஸை வந்து ஆர்மியிலேருந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் வேர் ரெஸ்ட்ரெயின்ட் ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ் அண்ட் பொசிஷன். ரெஸ்ட்ரெயின்ட்னா தடுக்கிறது. ஸோ இந்தியன்ஸை வந்து அவங்க பெரிய பெரிய ஆர்மி பொசிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல, important ranks and positions இந்தியன்ஸ்க்கு கொடுக்கல ஆர்மியில். The British took control of the artillery and shifted their recruiting effort to regions and communities that remained loyal during 1857. ஸோ நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ரீஜன்லாம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வரலையோ, எந்தெந்த கம்யூனிட்டிஸ்லாம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வரலையோ அவங்கக்கிட்ட இந்த ஆர்ட்டிலரி அந்த கண்ட்ரோல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரிட்டிஷ் டேர்ன்ட் இந்த ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், நார்த் இந்தியன் முஸ்லிம்ஸ் அவங்கள தான் ரொம்ப பிரிட்டிஷ் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த ரிவால்ட் ஆன பிறகு இவங்களெல்லாம் நம்பலை. அவங்களோட ஃபோக்கஸ்லாம் நான் ஹிந்து,
குரூப்ஸ்க்கு போச்சு. யாருக்குன்னா கோர்காஸு, சீக்ஸு, பத்தான்ஸு இந்த கம்யூனிட்டிஸ்க்கு தான் அவங்க வந்து நிறைய ஆர்மியில் பொசிஷன்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. British also exploited the caste, religious, linguistic and regional differences in the Indian society through what came to be known as divide and rule. Divide and rule ன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. அதில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வேணும்னே எல்லாத்தையும் பிரிச்சிடுறாங்க. கேஸ்ட், ரிலீஜியன், லிங்குவிஸ்டிக், லாங்குவேஜஸ், ரீஜனல் டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில்